சிங்கத்தை விட சிறந்த பலசாலிகள் புலிகளே. புலிகளுடன் சிங்கங்கள் சண்டையிட்டால் இறுதியில் தோப்பது சிங்கமே. புலிகள் எப்போதும் தனியாகத்தான் வாழும். 28 மில்லியன் ஆண்டுகளாக புலிகளின் உருமல் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது. இவை இலகுவாக மான்களை வேட்டையாடக்கூடியவை. காட்டெருமைகளையும் இவைகள் விட்டு வைப்பதில்லை. காண்டாமிருகங்களையும் வேட்டையாடி உண்ணும் பலம் இதுக்கு இருக்கின்றது. சில சமயங்களில் மதம் கொண்ட யானையையும் வீழ்த்திவிடும் வீரனிவன். ஆனால் வேட்டையாடிய உணவுகளை பகிர்ந்து உண்ணும் பண்பு உள்ளது. இவர்கள் பாய்ந்தால் சுமார் 12 அடி வரை பாய்வார்கள். நீர்நிலைகளை கண்டால் இவர்களுக்கு அலாதி பிரியம். இவர்கள் நன்றாக நீச்சல் அடிப்பவர்கள். குட்டிகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வார்கள். அதை மீறி எதிரி அருகில் வந்தால் அவர்களுக்கு மரணம் நிச்சயம். ஒரு அடியிலே மனிதர்களை மரணத்தின் வாயிலில் கொண்டு செல்வார்கள். மனிதர்கள் இவர்களை துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடி அதன் தோள்களை ஆடைகளாக அணிந்து வருகிறார்கள். அதன் பற்களை மாலையாக கோர்த்து கழுத்தில் அணிகிறார்கள். சில புலிகளை கூண்டில் அடைத்து கண்காட்சி பொருளாக காட்சிப்படுத்துகிறார்கள். அதை பார்வையிட செய்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறார்கள். சீனர்கள் ஹங்கார் எனும் தற்காப்பு கலையில் புலிகளின் அசைவலை கொண்டே பயிற்சி எடுக்கிறார்கள் மற்றும் புலிகளை தெய்வமாக வணங்குகிறார்கள். தமிழர்கள் புலியாட்டம் என்னும் நிகழ்வின் மூலமாக புலிகளை நினைவு கூர்கிறார்கள். சோழர்கள் தமது கொடியில் புலியின் சின்னத்தை வீரத்துக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். சிங்கத்தை விட இந்த சிறந்த வேட்டைக்காரன் மனிதர்களுக்கு அப்படி என்ன செய்கின்றான்? தாவரங்களை உண்ணும் விலங்குகளை வேட்டையாடி இயற்கையை சமநிலையில் வைத்திருக்கின்றான். இயற்கை சமநிலையில் இருப்பதனால் மலைகள் நன்றாக பொழிகின்றன. மலைகள் நன்றாக பொழிவதனால் நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. அதனால் விவசாயம் நலன் பெறுகின்றது. மக்கள் சந்தோஷமாக உணவை உண்கின்றார்கள். மக்கள் உண்ணும் உணவில் புலிகளின் பங்கும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட புலிகளை காப்பது எமது கடமையாகும். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து விடவும். நன்றி.